4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ராமாவுக்கு மணமாகி ஒரு குழந்தை கூட இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஒரு குழந்தை பிறந்ததும் பெண்கள் தங்கள் காதலை மறந்துவிடுவார்கள் என்று யாரோ ஓர் எழுத்தாளர் எழுதியிருந்ததை படித்தது நினைவுக்கு வருகிறது. ரமாவின் விஷயத்தில் அது உண்மையாக இருக்குமா என்று தெரியவில்லை. அதை யார் கண்டுபிடித்துச் சொல்வார்கள் என்பதும் தெரியவில்லை. கண்டுபிடித்து இப்போது எனக்கு என்ன ஆகப் போகிறது என்ற கேள்வியும் கிளம்பவே செய்கிறது. ரமாவின் நெருங்கிய தோழி சியாமாவுக்கு ஒருவேளை தெரியலாம். சியாமாவுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. சியாமாவை நாசூக்காக விசாரித்து பார்த்தால் நிலைமை தெரியவரலாம். ஆனால் எப்படி நெருடான இதைப் பற்றி அவள் வாயை கிளறுவது என்பது தெரியவில்லை. அவளே பேச்சுவாக்கில் ரமாவை பற்றி ஏதாவது சொன்னால்தான் உண்டு. அப்படி அவள் சொல்லும்போது நானும் நாசூக்காக இலைமறை காயாக விசாரித்து பார்க்கலாம். இன்று காலையில் படுக்கையை விட்டு எழுந்ததிலிருந்தே எனக்கு ரமாவின் ஞாபகமாகவே இருக்கிறது. அவளை எனது நெஞ்சில் குடியிருக்க வைத்துக் கொண்டு எப்போது பார்த்தாலும் அவளது சிந்தனையாகவே நான் இருக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் இன்று வழக்கத்தைக் காட்டிலும் அதிகமாய் அவளைப் பற்றிய நினைப்பு தோன்றுவது எதனால் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவளுக்கும் இன்று என்னை பற்றிய ஞாபகங்கள் ஏதேனும் காரணத்தால் அதிகமாக வருகின்றனவோ என்னவோ. அப்படி நேரும்போதெல்லாம் நாங்கள் இருவரும் பாதிப்பு அடைவதுண்டு. காதலர்களாக இருந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் மிகுந்த நாட்களில் இருவரும் பாதிப்பு அடைவதுண்டு. நாங்கள் காதலர்களாக இருந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் மிகுந்த நாட்களில் இது பற்றிய கண்டுபிடிப்பால் இருவரும் மிகவும் அதிக மலர்ச்சியடைவதுண்டு. பார்த்தீர்களா, இதுதான் டெலிபதி என்பது என்று அவள் எத்தனை தடவைகள் சொல்லி வியந்து போயிருக்கிறாள். ஒருவேளை டில்லியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாளோ? சென்னைக்கு வந்ததும் என்னை பற்றிய பழைய நினைவுகள் மிகுதியாக கிளறப்பட்டுவிட்டனவோ? அவளுடைய இந்த நினைப்புகள் என்னை மனத்தளவில் தாக்குகின்றனவோ? இப்படியெல்லாம் எனக்கு தோன்றத் தொடங்கிற்று. நான் வழக்கத்தை விடவும் வெகுநேரம் பல் தேய்த்துக் கொண்டு நின்றதை பார்த்துவிட்டு அம்மா எட்டி பார்த்தாள். சிந்தனைகளின் தீவிரத்தில் நான் பல்விளக்குவதில் நெடிய நேரம் எடுத்துக்கொண்டு விட்ட தவற்றை உணர்ந்த அவசரமாய் வாய் கொப்பளித்துவிட்டு சமையலறைக்கு விரைந்தேன். அம்மா காப்பியும் கையுமாய் காத்துக் கொண்டிருந்தாள். நான் குடித்து முடிப்பதற்கு காத்துக் கொண்டிருந்தவள் போல், ரகு, அந்த பம்பாய் பெண்ணை போய் பார்க்கிறாயா? இங்கு இன்னும் ஒரு வாரம் இருப்பாளாம் என்று ஆரம்பித்தாள். அம்மா, தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதே. நானே உன்னிடம் எப்போது சொல்கிறேனோ அப்போது என் கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணினால் போதும். அதுவரை பொறுமையாக இரு என்றேன். அம்மாக்கள் வழக்கமாகச் சொல்லும் சொற்களை இப்போது என் அம்மாவும் உதிர்க்கத் தொடங்கினாள். வரவர எனக்கு உடம்பு சரியே இல்லை. ரகு, எத்தனை நாட்களுக்கு நான் வீட்டு வேலை செய்ய முடியும்? ஒரு சமையல்காரி வைத்துக்கொள். இதுவாடா பேச்சு? என்ன இருந்தாலும் வீட்டு மருமகள் மாதிரி ஆகுமா? ரொம்ப சரி. ஆனால் அவளும் ஆபீசுக்குப் போய் வேலை செய்கிற மருமகளாக இருந்தால் என்ன செய்வாய்? அப்போது எனக்கு 2 மடங்கு தெம்பு வந்துவிடும். ரகு, அவளுக்கும் சேர்த்துச் செய்வேன். நான் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. நான் பக்கவாட்டில் தலையை திருப்பி அவளை பாராமலே இருந்தேன். என்னுடைய காதல் விவகாரம் அம்மாவுக்குத் தெரியும். அதனால்தான் அவளது வருத்தம் இரட்டிப்பு ஆகியது. ரமாவை முதலாக என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தபோது அம்மாதான் அவளை எவ்வளவு ஆசையோடு பார்த்தாள். எங்களை பேசிக் கொண்டிருக்கச் சொல்லிவிட்டு அசவரமாக வெளியே போய் ரமாவுக்காக பூ வாங்கிக் கொண்டு வந்தாளே. இத்தனைக்கும் அம்மாவுக்கு அவளை நான் விரும்பியிருந்தது பற்றி வாய்விட்டு ஏதும் சொல்லி வைக்கவில்லை. அம்மா தானாகவே ஊகித்துக் கொண்டாள். அவள் போன பிறகு அம்மா அதைப் பற்றி கேட்டபோது நான் வெட்கப்பட்டுக் கொண்டே உண்மையைச் சொன்னேன். அம்மாவுக்கு தலைகால் தெரியவில்லை. உடனே கிளம்பி போய் ரமாவின் பெற்றோர்களை பார்த்து பேசுவதாகச் சொன்னாள். பெண் வீட்டுக்காரர்கள்தான் முதலில் அணுக வேண்டும் என்று வழக்கத்தை எனக்காக மீறத் தயாராக இருந்தாள். ஆனால் நான்தான் அம்மாவை தடுத்துவிட்டேன். ஏனெனில் ரமாவின் வீட்டில் அப்போது அவளுக்கு திருமணம் செய்விப்பதாக இல்லை. அவளுக்கு இருந்த ஓர் அக்காவுக்குச் செய்த பிறகுதான் அவளுக்குச் செய்வதாக இருந்தார்கள். ரமாவின் வருவாயில்தான் அவர்களது குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. திருமணத்துக்குப் பிறகு வேலையில் தொடர்ந்து இருக்கலாம் என்றும் தன் சம்பளம் முழுவதையும் அவள் தன் பெற்றோருக்கே கொடுத்துவிடலாம் என்றும் கூட நானாகவே அவளது நிலைமையை உணர்ந்து அவள் கேட்பதற்கு முன்னதாகச் சொல்லிவிட்டேன்.
சாதுத்தனமும் பெரும்போக்கான எண்ணங்களும் கொண்ட என் அம்மா அதற்கு ஒருபோதும் குறுக்கே நிற்க மாட்டாள் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த ஒன்றும் மனிதன் போடுகிற கணக்குப்படி நடப்பதில்லை என்பதற்கு எங்கள் காதல் ஒரு துயரமான முன் மாதிரியாகி போயிற்று. ரமாவை அவளது அழகுக்காக மணக்க ஆசைப்பட்ட ஒருவன் அவன் தகப்பனாருக்கு 10,000 கொடுக்க முன்வந்ததால் அவள் அப்பா அவளை தன் அக்காவின் பொருட்டு திருமணத்துக்குச் சம்மதிக்க வேண்டும் என்று கூறினார். ரமா தன் வீட்டில் எங்கள் காதலை தெரிவித்திருக்கவில்லை. ரமாவின் அக்கா அழகாக இருக்க மாட்டாள். பணத்தின் உதவி கொண்டு அவளை தள்ளிவிடும் சாத்தியக்கூற்றின் அடிப்படையில் ரமாவின் வாய் அடைத்து போயிற்று. அவள் என்னை தியாகம் செய்துவிட்டாள். காரணம் எதுவானால் என்ன? எங்கள் காதல் எல்லா காதல்களையும் போல் கருவிலேயே சிதைந்தது. செய்தியை என்னிடம் சொன்னபோது அவள்தான் எப்படி நொறுங்கி அழுதாள். நாங்கள் இருந்தது அலுவலகம் என்பது கூட அந்த நேரத்தில் அவளுக்கு மறந்து போய்விட்டது. நல்ல வேளையாக அந்த நேரத்தில் யாரும் எங்களை கவனிக்க அருகில் இல்லாததால் எனக்கு கொஞ்சம் அப்பாடா என்றிருந்தது. கல்யாணத்துக்குப் பிறகு அவள் அலுவலகத்துக்கு வரவே இல்லை. அதற்கும் முன்னதாகவே ராஜினாமா செய்துவிட்டாள். என் முகத்தில் விழிக்க முடியாத அவளது மனநிலை எனக்கு புரிந்தது. என்னால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. அவளே என்னை கைவிட்டு விடுவது என்று முடிவு செய்துவிட்ட பிறகு எந்த வழியும் எனக்கு புலப்படவில்லை. எனக்கே ரமாவினிடத்தில் வேறு யாரையும் வைத்து கற்பனை கூடச் செய்து பார்க்க முடியவில்லை. காலம் முழுவதையும் அவளைப் பற்றிய ஞாபகங்களிலேயே கழித்துவிடலாம் என்று தோன்றியது. வேறு எவளையோ மணந்து கொண்டு வாழ்ந்து உள்ளம் ஒட்டாத உறவுடன் காலத்தை கழித்து முடிப்பதை விட இந்த கற்பனை வாழ்க்கை என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளாத வாழ்க்கையாகவும் எனது கடந்த காலத்து காதலை பற்றி ஏதும் தெரியாத மற்றொரு பெண்ணையும் ஏமாற்றாத வாழ்க்கையாகவும் இருக்கும் என்று தோன்றியது. இதனால் நான் திருமணத்தை பற்றியே யோசிக்காமல் இருந்து வருகிறேன். எனது முடிவை பற்றி தெரியாததால் அம்மா ஒரு தாய்க்குரிய கவலையால் அடிக்கடி என் திருமண பேச்சை எடுத்து வருகிறாள். நானும் ஏதேனும் பதிலைச் சொல்லித் தட்டி கழித்து வருகிறேன். அலுவலகத்துக்கு போகிற வழியெல்லாம் எனக்கு ரமாவின் நினைப்புத்தான். நிச்சயமாக அவள் சென்னைக்கு வந்திருக்க வேண்டும் என்று பட்டது. எனது யூகம் சரிதான் என்பது நான் அலுவலகத்தை அடைந்து 1 மணி நேரத்தில் தெரிந்து போயிற்று. 11 மணிக்கு எனது இருக்கைக்குள் தற்செயலாக வந்தவள் போல் வந்த சியாமா சுற்றுமுற்றும் பார்த்தவாறு குரலை தாழ்த்திக் கொண்டு, ரமா டில்லியிலிருந்து வந்திருக்கிறாள். அடுத்த பிரசவத்துக்காக உங்களை ரொம்பவும் விசாரித்ததாகச் சொல்லச் சொன்னாள் என்று கூறிச் சிறிது தயங்கி பிறகு உங்களைச் சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள்ளச் சொன்னாள். அவளுக்கு ஒரே உறுத்தலாக இருக்கிறதாம். சொல்லச் சொன்னாள். மிஸ்டர் ரகு, நானும் தான் கேட்கிறேன், இப்படியே எத்தனை நாட்களுக்கு இருப்பீர்களிருக்க முடியும் உங்களால்? உங்கள் அம்மாவுக்கு வருத்தமாக இருக்காதா? ரமாவை பற்றியோ சொல்லவே வேண்டியதில்லை. தன்னால்தான் உங்கள் வாழ்க்கை பாழாகிவிட்டது என்ற வருத்தத்தில் அவள் இளைத்து துரும்பாகிவிட்டாள். தலைச்சன் பிரசவத்துக்கு வந்தபோதே ஒரு பிள்ளைக்கு தாயச்சி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய செழுமையோ முக மலர்ச்சியோ இல்லாமல்தான் இருந்தாள். இப்போது இன்னும் மோசமாக இருக்கிறாள். உங்களைப் பற்றிய வருத்தமும் கவலையும்தான் அவள் துரும்பாகிப் போனதற்கு காரணம். உங்களுடைய இந்த நிலைக்குத்தானே காரணம் என்ற குற்ற உணர்ச்சியால் அவளுக்கு இரவில் தூக்கம் கூடச் சரியாக வருவதில்லை என்கிறாள் என்று மளமளவென்று சொல்லி முடித்தாள். நான் மௌனமாக இருந்தேன். எனது மௌனத்தால் சியாமாவும் மௌனமாக வேண்டியது வந்தது. சில நொடிகளுக்குப் பிறகு அவளே தொடர்ந்து பேசினாள். என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் ரகு? உங்கள் மனநிலை ஒன்றேதான் முக்கியம் என்று நீங்கள் நினைப்பது கூட ஒரு சுயநலம் இல்லையா? ரமாவின் மன நிம்மதிக்காகவும் நீங்கள் இப்படி இருப்பதற்கு அவள் காரணமில்லை என்று நிரூபிப்பதன் மூலம் அவளது மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உணர்ச்சிகளை விட்டுக் கொடுக்கக் கூடாதா? இப்படியே நாட்கள் கழிந்தால் ரமா ரொம்பவும் இளைத்து போய்விடுவாள். 2 கைக்குழந்தைகளை அனாதைகளாக விட்டுவிட்டு. அந்த பாவம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் விட்டுக் கொடுப்பதால் உங்கள் அம்மா ரமா இருவருமே சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற நிலையில் அவர்களுக்காக அதை செய்யக்கூடாதா? காலம் எந்த புண்ணையும் மாற்றும். ரகு, ப்ளீஸ். அவள் எப்படி அழுதாள் தெரியுமா? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறேன். போதுமா என்றேன். சியாமாவின் குரலில் இருந்த உருக்கம் எனது நாவை அப்படி உடனே இயக்கியது. 2 மாதங்கள் கழிந்த பிறகு ரமாவுக்கு பெண் குழந்தை பிறந்த தகவல் சியாமாவின் வாயிலாக எனக்கு கிடைத்தது. என்னை மணம் செய்து கொள்ளுமாறு மறுபடியும் அவள் சியாமாவிடம் சொல்லி அனுப்பினாள்.
இந்த தடவை நான் சிரித்துக்கொண்டே சரி என்றேன். 3 மாதங்களுக்குப் பிறகு எனக்கு பம்பாய்க்கு மாற்றல் உத்தரவு வந்தது. இதற்குள் ரமா டில்லிக்கு போய்விட்டிருந்தாள். ஒரு நண்பரின் உதவியால் கிடைத்திருந்த சிறு வீட்டுப் பகுதியில் அம்மாவும் நானும் எங்கள் பம்பாய் வாழ்க்கையைத் தொடங்கினோம். அம்மாவின் தொணதொணப்புகள் வழக்கம்போல் தொடர்ந்து கொண்டிருந்தன. பம்பாய் வாழ்க்கை தொடங்கி 1 மாதம் கழித்து ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. ரமாவிடமிருந்து எனக்கு கடிதம் வந்தது. நான் பம்பாயில் இருப்பதை சியாமாவின் மூலம் அறிந்ததாக எழுதியிருந்தாள். நான் கல்யாணம் செய்து கொண்டால்தான் தனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்று தெரிவித்திருந்தாள். இன்னும் சியாமா என்னிடம் அது பற்றி பேசியபோது என்னவெல்லாம் சொன்னாளோ அவற்றையெல்லாம் இவளும் விவரமாக எழுதியிருந்தாள். வேறு வழியற்றுப் போன நான் கொஞ்ச நாட்கள் கழித்து எனது திருமண அழைப்பிதழை ரமாவுக்கு அனுப்பி வைத்தேன். இதற்கு 6 மாதங்களுக்குப் பிறகு ஒருநாள் திடீரென்று ரமா என்னை பார்க்க தன் தம்பியுடன் எனது அலுவலகத்துக்கு வந்தாள். உடம்பில் சதை போட்டிருந்தது. பளபளப்பாக இருந்தாள். பழைய ஆரோக்கியம் திரும்பியிருந்தது. கண்களில் ஒளி தெரிந்தது. அவளது பழைய தோற்றம் திரும்பிவிட்டது கண்டு எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். அப்படியே உங்களை வழியில் இறங்கி பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவீர்களல்லவா என்று எடுத்த எடுப்பில் உரிமையாக கேட்டாள். அம்மா அவளை கூட்டிக் கொண்டு அவளது பிறந்த வீட்டுக்குப் போயிருக்கிறாள் என்றேன். ஏதேனும் விசேஷமா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். சிரிப்பு மிக இயல்பாக வந்தது. உரிமையுடனும் நட்புடனும் கேலியாகச் சிரிப்பு ஒலித்தது. ஆமாம் ரமா என்று வெட்கத்துடன் சிரித்தேன். பெண்தான் பிறக்க வேண்டும். அப்போதுதான் என் பையனுக்கு பண்ணிக்கொள்ள முடியும் என்று சிரித்தாள். நானும் சிரித்தேன். கேண்டீனில் அவளுக்கும் அவள் தம்பிக்கும் சிற்றுண்டி வாங்கிக் கொடுத்தேன். சம்பிரதாய கேள்வி பதில்களுக்கு பிறகு ரமா புறப்பட்டாள். அவளது நிம்மதியான புஞ்சிரிப்பு எனக்கும் நிம்மதியை தந்தது. நான் அவளுக்கு அனுப்பியது பொய்யான அழைப்பிதழ் என்பதும் நான் இன்னும் மனம் செய்து கொள்ளவில்லை என்பதும் அவளுக்கு தெரிய வந்தால் தெரிய வரும்போது தெரியட்டும். ஆனால் அதுவரையில் அவள் நிம்மதியாக இருக்கட்டுமே. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.